சவுதி அரேபியாவுக்கு நான் வேலைக்கு வந்து 11 வருஷம் கிட்ட ஆகுது. எந்தெந்த ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு இன்னும் நமக்கே நெறைய தெரியாம இருக்குங்க. ஆம்பூர் பிரியாணின்ற பேர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்றது எனக்கு தெரியாம போச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தொழுதுட்டு எங்க நடனம் தான் TikTokல நான் பார்த்தேன். வா போலாம் அப்டின்னாங்க. சரி ஓகே போலாம் அப்டின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷன் எடுத்துட்டு நேரா அங்க போயிட்டு 3 மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 ஆர்டர் போட்டிருந்தோம். முதல்ல சிக்கன் 65 கொண்டு வந்து சூடா வச்சுட்டாங்க. சரி ஒரு பீஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோமேன்ட்டு டெஸ்ட் பண்ணோம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் லெவல்ல இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்ல சாப்பிட்ட அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப மாசம் கழிச்சு மன்னிக்கணும். சாப்பிட்ட ஒரு ஃபீல் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கைஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 500K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண மட்டன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அந்த ரைஸ பார்த்தீங்கன்னா தெரியும். கடை பேரே ஆம்பூர் பிரியாணி ரெஸ்டாரண்ட்னு வைக்கும்போது, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி தான் இருக்கும். ஒரு கப்ல வந்து பிரெட் அல்வா, நெய் தழும்ப தழும்ப ஊத்தி குடுத்திருந்தாங்க. சரி இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் எடுத்து வாயில வச்சேன். சரி ரைஸ் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். மட்டன் பீஸா ஓரமா வச்சாச்சு. அத சாப்பிட்டுட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் பீஸ் எடுத்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு கடிச்சோம். இந்த 2 காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா இருந்துச்சு. மத்த இடத்துல நான் சாப்பிட்ட பிரியாணிய விட இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிறலாம். ஆனா பிரியாணியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியவே இல்ல. "என்னடா சொல்ற? சாப்பிட்டுருக்க உனக்கு பிரியாணி காஸ்ட் எவ்வளோன்னு தெரியல" அப்படின்றீங்களா? ஏன் அப்படின்னா, நாங்க 3 மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் 65 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்ததால, டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ரியால் பில் வந்துச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எதோட காஸ்ட் எது கூட மேட்ச் ஆகுன்றது எனக்கே தெரியல. நான் கேட்கவும் மறந்துட்டேன். அவங்கள்ட்ட கேட்கலான்ட்டு தான் இருந்தேன். ஃபைனலா இந்த அல்வாவ சாப்பிட்டு கிளம்பியாச்சு.